குஜராத்தில் பணிப்பெண் மர்ம மரணம் தொடர்பாக வீட்டு ஓனர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். கொடுத்த கடனை திருப்பி கேட்டதால் திட்டமிட்டு தீர்த்து கட்டிய கும்பல் குண்டோடு சிக்கியது எப்படி? குஜராத் மாநிலம் பாலன்பூர் பகுதியை சேர்ந்தவர் ரேகா ரத்தோ. இவரின் வீட்டில் சாந்தி என்ற பெண் என்பவர் வீட்டு வேலை செய்து வந்துள்ளார். நாளடைவில் ரேகாவுக்கும் சாந்திக்கும் நல்ல நட்பு ஏற்பட்டு தோழிகளாக மாறியுள்ளனர். 15 ஆண்டுகளாக ஒருவரை ஒருவர் தெரியும் என்பதால் கொடுக்கல் வாங்கலும் இருந்துள்ளது. கடந்த ஆண்டு வீட்டு உரிமையாளரான ரேகா பர்னிச்சர் தொழில் தொடங்குவதற்காக பணிப்பெண் சாந்தியிடம் நகை மற்றும் பணம் வாங்கியுள்ளார். சில மாதங்கள் கழித்து சாந்தி கடனாக கொடுத்த நகை மற்றும் பணத்தை திருப்பி கேட்டுள்ளார். அதுவரை தோழிகளாக பழகியவர்களுக்கு இடையாக பகை உருவாகியுள்ளது. இந்நிலையில் கடந்த 22ஆம் தேதி சாந்தி திடீர் என்று காணாமல் போயுள்ளார். இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பயன்பாட்டில் இல்லாத குடோனில் உள்ள கீழ்த்தளத்தில் சாந்தி பெண் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க விரும்பாத ரேகா கூட்டுச்சதியில் ஈடுபட்டுள்ளார். அதன்படி சம்பவத்தன்று சாந்தியை தன்னுடைய பர்னிச்சர் கடைக்கு வரவழைத்துள்ளார். அங்கு மயக்க மருந்து கொடுத்து அவரை அடித்து கொலை செய்துள்ளனர். பிறகு உடலை சாக்குப்பையில் அடைத்து குடோனில் தூக்கி போட்டுள்ளனர். இதை கண்டுபிடித்த போலீசார் ரேகா ரத்தோருடன் சேர்ந்து அவருக்கு உதவிய ஒருவரையும் கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள 3 பேரை பிடிக்க தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கொடுத்த நகை மற்றும் பணத்தை திருப்பி கேட்ட பெண்ணை வீட்டு ஓனர் தன்னுடைய கூட்டாளியுடன் சேர்ந்து கொலை செய்த சம்பவம் பாலன்பூர் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.